തമിഴകത്ത് ജനിച്ച് തമിഴകത്തു മാത്രം ഒതുങ്ങി നിന്നതുകൊണ്ട് അർഹിക്കുന്ന അംഗീകാരം കിട്ടാതെ പോയ ഒരാളാണ് തന്റെ പിതാവായ എം.ആർ. രാധയെന്ന് രാധാരവി ഓർക്കുന്നു. കലാരാഷ്ട്രീയ രംഗങ്ങളിൽ അനിതര സാധാരണമായ കഴിവുകൾ പ്രകടിപ്പിച്ചിട്ടും തമിഴ് ജനതയുടെ മനസ്സിൽ അർഹമായ ഇടം നേടാനാകാതെ പോയ അച്ഛനെ ഓർക്കുമ്പോൾ ഈ നടന്റെ മനസ്സിൽ ഇന്നും തീരാത്ത സങ്കടമാണ്. எங்க அப்பா அவர் ஒர்க் பண்ணது பூரா தமிழ்நாட்டுக்கு ஒர்க் பண்ணார். வேஸ்ட் எல்லாம் போச்சு, அவர் லைஃபே போச்சு, வேஸ்ட். இதுவே அவர் வேறு ஒரு நாட்டில் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் எங்கேயோ இருந்திருப்பாங்க. ஏன்னா பழைய முதல்வர் கலைஞருக்கு கலைஞர்னு பட்டம் கொடுத்தது எங்கள் அப்பா தான் நாடகத்தில். அப்போ எங்கள் அப்பாவுக்கு நாடகம் எழுதினார் அவர், தூக்கு மேடைன்னு ஒரு நாடகம். அப்போ 1947 அந்த டைட்டிலை கொடுத்தார், சும்மா ஜஸ்ட் லைக் தட் கலைஞர்னு கொடுத்தார். இப்போ அவர் கலைஞர்னே ஆயிடுச்சு. வேறு எது சொன்னாலும் இனிமேல் அவரை மாற்ற முடியாது, கலைஞர் தான் கூப்பிடணும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த நாட்டில் இந்த திராவிடத்துக்காக போராடினதில் பெரிய லீடர் அவர். அவருக்கு எந்த விதமான நினைவு சின்னமோ எங்கேயுமே யாருக்கும் ஞாபகம் வந்துடக்கூடாதுன்றது கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஒரு பெரிய ஃபேமிலி, பயனியர் ஃபேமிலி ஃபார் திராவிடியன் மூமெண்ட். பட் திராவிட தலைவர்கள்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்களால மறுக்கப்பட்ட குடும்பம் எங்களுக்கு தான். ஆனால் எங்கள் குடும்பம் தான் மெயின் காரணம், எங்கள் ஐயா தான் மெயின் காரணம் எல்லாத்துக்கும். மெயினாக இருப்பவர், அவரை மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே கிடையாது. ஷோர்னூர் ஒரு ரூட்டில் அங்கே எங்கள் அப்பாவுடைய நாடகம். எனக்கு 2 ஆச்சரியம் அதில். ஒன்று, முதல்ல நாடகம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தேன், கவுண்டரில் 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வர்றாங்க மலையாள ஆடியன்ஸ். ஆனால் பாதி பேருக்கு நம்ம பேசுகிற தமிழில் ஸ்பீடு தமிழ் புரியாது. அது எங்கள் அப்பா நாடகம் ரத்த கண்ணீர்னு நல்ல க்ரௌட். அது ஒன்று ஆச்சரியப்பட்டேன். இன்னொன்று ஆச்சரியம் என்னென்னா, எங்கள் அப்பா கிட்ட கேரளா தானே மலையாளம் தானே அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லி ஷார்ட் பண்ணி போடலை, அந்த ஃபுல் நாடகமும் போட்டார். அதனால் எனக்கு இவர் தப்பான இடத்துல இருந்துட்டாரோ, எங்கள் அப்பா பிறந்துட்டாரோன்றது எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. നാടക പ്രവർത്തകനായി, സിനിമാക്കാരനായി, രാഷ്ട്രീയ നേതാവായി ബഹുമുഖ വ്യക്തിത്വമാണ് ഇദ്ദേഹത്തിന്. രാഷ്ട്രീയത്തിൽ വിശ്വസിച്ച് ഒരുപാട് കാലം കഷ്ടപ്പെട്ട പാർട്ടിയിൽ നിന്ന് വേണ്ടത്ര പരിഗണന കിട്ടാതെ പോയ നിരാശയിലായിരുന്നു ഇദ്ദേഹം. ഒടുവിൽ മറ്റൊരു പാർട്ടിയുടെ കൊടിക്കീഴിലെത്തിയതോടെ ഇദ്ദേഹത്തിന്റെ ജീവിതത്തിന് ഗതിവേഗമുണ്ടായി. ആ പാർട്ടിയുടെ MLA-യുമായി ഇദ്ദേഹം. நான் ஐ வாஸ் ஃபெட் அப் ஆஃப் டிஎம்கே. ஏன்னா 28 வருஷம் இருந்தேன் திமுகவில். ஜீப்பில் நின்று இந்த 2 முட்டியும் இடுப்பும் உடஞ்சது தான் மிச்சம். ஆனால் அதனால தான் நான் அப்புறமா பார்த்தேன், ஏடிஎம்கேக்கு போனேன். ஏடிஎம்கேல என்னை அந்த அம்மா ரொம்ப நல்ல மரியாதையாக வச்சு ஷி மேட் மே அன் MLA. ஏன்னா நானும் படித்தவன், எனக்கு ஸ்டில்லுக்கு போஸ்ட் கொடுக்க தெரியாது. ஏன்னா MLA வேணாம், எல்லோரும் போஸ்ட் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன்னா நானே சினிமாலேருந்து வந்தவன். அம்மாக்கிட்ட சொன்னால் நல்ல நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு கொடுத்தவங்க பெரிய கிஃப்ட். 28 வருஷமாக திமுகவில் செய்யாது என்னை தூக்கி MLA ஆக்கினாங்க. இப்போ நல்ல நல்ல வச்சுருக்காங்க. எங்கள் ஃபேமிலியே பொலிட்டிக்கல். இப்போ நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு அரசியலே வேணாம், மேடையில் பேச வேணாம், எதுவுமே வேணாம். சும்மா தூங்கினா கூட கையை தட்டி எழுப்பி, ஏன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கொஸ்டினை போடுவாங்க என்கிட்ட. நானும் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் காலில் சனியை வந்தால் ஒரு கால் இருக்குது, ஒரு காலில் போகலாம். கையில் சனியம் பிடிச்சதுன்னா ஒரு கை இருக்குது, ஒரு கை தப்பிச்சுக்கும். இந்த நாக்கு மட்டும் இல்லை, ஒரே நாக்கு தான், அங்கே சனியை நமக்கு உட்காந்துருக்கு. சும்மா இருக்க மாட்டேன், வாயை வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று சொல்லிவிடுவேன். ஆனால் ரொம்ப நியாயமான கருத்தை சொல்லுவேன், லாஜிக்கலாக நல்லா இருக்கும். பட் மக்களுக்கு அதை சார்ந்தவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. ജനമധ്യത്തിലെ ഗ്ലാമർ മുഖമുള്ള രാഷ്ട്രീയ നേതാവ്, കലാരംഗത്ത് ദീപ്ത സാന്നിധ്യമായ അഭിനേതാവ്, അങ്ങനെ പലതുമാകുന്നു രാധാരവി. ജീവിത അരങ്ങിൽ നല്ല ഭർത്താവും നല്ല പിതാവുമാണ്, ഒരു മകനും മകളുമാണ് ഇദ്ദേഹത്തിന്. കലാരംഗത്ത് ഈ പിതാവിന്റെ പിൻഗാമിയാകുന്ന മകനും ശ്രദ്ധേയനാണ് ഇപ്പോൾ. எங்கள் ஃபேமிலி எனக்கு ஒய்ஃப் பேர் பாக்யலக்ஷ்மி.
எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் நான். எங்கள் தாய் மாமன் பொண்ணு, எங்கள் அம்மாவுடைய அண்ணன் பொண்ணு. அவர்கிட்டே சொல்லுவேன், நீ எனக்கு 2வது பொண்டாட்டின்னு சொல்லுவேன். எப்படின்னா சினிமா நடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப். யார் அந்த சினிமாவை பற்றி, சினிமா அல்லாதவர்கள் யாராவது என்கிட்ட பேசினாங்கன்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது மாதிரி என் ஒய்ஃபு. என் பையன் ஹரிராதா ரவி ஒரு படம் இப்போ நடிச்சிருக்கான். பட் இப்போ அவன் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு கேட்டுகிட்டே இருக்கான். டப்பிங் தியேட்டர் ஆரம்பித்தேன். அவன் இல்லை டப்பிங் கரெக்டு, பட் எனக்கு வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு. கல்யாணம் ஆகிடுச்சு அவனுக்கு. இப்போ தான் கல்யாணம் பண்ணேன். அம்மா தான் வந்து நடத்தி வச்சாங்க கல்யாணம். அப்புறம் என் பொண்ணு ஒன்று ரேகா, அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அதுவும் அம்மா தான் நடத்தி வச்சாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் என் மருமகன் வந்து நரேஷ் இஸ் டூயிங் வெரி நைஸ் இன் ரியல் எஸ்டேட்டு. அப்புறமா പേപ്പർ ബിസിനസ് தான் அவங்களுக்கு പയനിയർ ബിസിനസ്. സിനിമയുടെ തട്ടകത്തിൽ നടനായി നിലയുറപ്പിച്ചിരുന്ന ആൾ ഇടക്കാലത്ത് മറ്റൊരു വേഷവും കിട്ടി, ഒരു നിർമ്മാതാവിന്റെ. പക്ഷേ നിർമ്മാതാവിന്റെ വേഷം ഇദ്ദേഹത്തിന് അത്ര ഇണക്കമായില്ല. സ്വന്തമായി നിർമ്മിച്ച സിനിമകൾ നഷ്ടത്തിന്റെ കണക്കുകൾ മാത്രമാണ് നൽകിയത്. நான் வந்து ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கலான்னு எஜமான் படம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ போய் கேட்டேன். நான் ஏன்னா ஏற்கனவே 4 படம் எடுத்தவன். இது நம்ம பூமி, சின்ன முத்து, இளைஞரணி, தை மாதம் பூவாசம் 4 படம் எடுத்திருக்கேன். அதனால் போய் ரஜினி சார்கிட்ட கேட்டேன். அப்போ ரஜினி சார் வந்து ஒரு கடிதம் எனக்கு கொடுத்துட்டார். எப்படின்னா, இப்போ நான் ஃப்ரீயாக இல்லை, ரொம்ப டிக்னிஃபைடு வே. அது நேராக வந்து இல்லையா நான் படம் பட்ட போங்க சார்னு சொல்லலை. இப்போ எனக்கு டைம் இல்லை. அந்த லெட்டர் அப்படியே வச்சுருக்கேன் நான். எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது வேறு படம் எடுக்கிறதா இருந்தால் எடுங்கன்னு சொன்னார். சரி, இந்த சான்ஸும் போச்சு. பட் படம் எடுத்ததுனால எனக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, என் வீட்டில் ஆள் இல்லாத நேரமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு 6 ஃபைனான்சியர் உட்காந்துருப்பாங்க இங்கே. ஏன்னா கடன் வாங்க கொடுத்துட்டாங்களா, என்னால் திருப்பி கட்ட முடியல. அது கொஞ்சம் நல்லதாக தெரிஞ்சுது எனக்கு. இந்த கடன்காரங்க உட்கார்றது நல்லதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க தான் கும்பிட்றாங்க, இவனுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு. அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ அப்படியே ஓடிட்டுருக்கு மை ஃபேமிலி. எனியோ ஐ மஸ்ட் தேங்க் அமிர்தா டிவி நேயர்கள் அண்டு இதை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும். இப்போ என்கிட்ட கேள்வி கேட்ட சகோதரர்லேருந்து, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து அத்தனை பேருக்குமே என் குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை சொல்லி, ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் டு அமிர்தா. நான் வந்து எங்கேயுமே இன்டர்வியூ கொடுத்தா ஒரு டிஸ்க்கு கேட்பேன் ரெக்கார்டுக்காக. அதனால் இதை இப்போ இங்கே வந்து அதை கேட்கல, அம்மாவை பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை.